இவன் அந்த மூட்டைகளை பார்க்குறத அந்த சூப்பர்வைசர் பார்த்துட்டு, அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, வண்டியை நேராக ஓட்டு, இங்கே சேரும்போதே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, என்ன சொன்னாலும் அப்படியே செய்யணும்னு தானே சொன்னேன், அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு முத்துவை கண்டமேனிக்கு திட்டுறான். அப்போ தான் முத்துவுக்கு நீ நிஜமாலுமே ஏதோ பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குன்றது புரியுது. சரின்னு அவனும் பயத்திலேயே அந்த லாரியை ஓட்டிக்கிட்டு போகிறான். குவாரியோட கேட்டை தாண்டி அந்த குவாரிக்குள்ளே 200 அடி உள்ளே போகிறான். அங்கேருந்து தூரத்தில் நெருப்பு எரியிற மாதிரி ஒரு வெளிச்சம் மட்டும் தெரியுது. யாரோ மந்திர ஓதுற மாதிரி வாய்ஸும் அவனுக்கு கேட்குது. அவனுக்கு அந்த இடத்துல பயம் இன்னும் அதிகமாகுது. இருந்தாலும் சூப்பர்வைசருக்கு பயந்து அவன் இந்த லாரியை நிறுத்தாமல் போகிறான். அந்த இடத்துக்கு போனதும் அந்த சூப்பர்வைசர் அங்கே இருந்த 2 பேர்கிட்ட அங்கேருந்த லோடெல்லாம் இறக்குங்கடா அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 பேர் அங்கேருந்த மூட்டைகளெல்லாம் இறக்கி வைக்கிறாங்க. அந்த நெருப்பு எரிஞ்ச இடமும் அந்த மந்திரவாதி இன்ன இடமும் ஒரு மலையோட உச்சி மாதிரி இருக்கும். அங்கேருந்து கீழே பார்த்தா இருட்டை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்படி அந்த இடத்துல அவங்க அந்த மூட்டையை இறக்குனதுக்கப்புறம் அதை அவுக்க சொல்கிறாங்க. அதை அவுக்கும்போது ஒருத்தனோட தலை மட்டும் தெரியுது. அதை முழுசாக அவுக்கும்போது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தவனை வாயை கட்டி அதில் உயிரோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்த அவனை அந்த மந்திரவாதி மந்திரம் சொல்ல சொல்ல அந்த குவாரிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்த முத்துவுக்கு பயங்கரமாக வேத்து குட்டி நம்மளை தப்பு செய்ய வைக்கிறதுக்காக தான் இந்த 3 மடங்கு பணம் கொடுத்தாங்கன்றதை புரிஞ்சுக்கிறான். இப்படியே ஒவ்வொரு பணங்களாக அந்த கல்குவாரிக்குள்ளே போட்டுட்டு முத்து என்ன நினச்சானா அவங்கள மண்ணை போட்டு மூடிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. முத்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மேலேருந்து இந்த சூப்பர்வைசர் இந்த க்ரெயின் ஆப்ரேட்டருக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறான். அதை கேட்ட அந்த க்ரெயின் ஆப்ரேட்டர் உடனே ரொம்ப வேகமாக அந்த லிவரை பிடிச்சி